பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய ஜனங்களாகி நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவர்களாகி நமக்கு கற்றுத்தருகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த கடைசி நாட்கள்ல தேவஜனங்களாகி நமக்குள்ளே அதிகமாக ஏற்படுகிற ஒரு காரியம் தான் கலக்கம். நம்மை சூழ்ந்து நடக்கிற சூழ்நிலைகள், உலகத்திலேயோ இல்ல நம்முடைய வாழ்க்கையிலேயோ ஏற்படுகிற அநேக காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்படின்னா ஆண்டவர் சொன்ன கடைசி காலத்து அடையாளங்கள் நடக்கிற இந்த நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல எவ்வளவாய் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களுடைய இருதயம் கலங்கும். உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் கலங்கினாலும் யாருடைய இருதயம் கலங்க கூடாது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற அவருடைய வார்த்தையினால் உருவாக்கப்படுகிற தேவ பிள்ளையின் இருதயம் நிச்சயமா எந்த சூழ்நிலையிலும் கடைசி காலத்தில் இருந்தாலும், கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தில் அந்த அடையாளங்கள் நடந்தாலும், என்ன நடந்தாலும், சூழ்நிலை எப்படி மாறினாலும் தேவ பிள்ளையின் இருதயம் கலங்க கூடாது என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை அறியாத உலக ஜனங்கள், புற ஜாதிகள், அவங்களுடைய இருதயம் கலங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, சத்தியத்தை குறித்த அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை. யார் சத்தியம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய இருதயம் கலங்கலாம். ஏன்னா அவங்களுக்கு யாரு தெரியாது, சமாதான காரணராகிய, சமாதான பிரபுவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தெரியாது. நான் சமாதான பிரபுவை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகி நாம் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து செல்கிறேன் என்று நமக்காக பரலோகத்தின் தேவன் தம்முடைய சமாதானத்தை வைத்து சென்றாரு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகி நாம் என்ன பண்ணக்கூடாது? நிச்சயமா கலங்கக்கூடாது. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது, என்னுடைய இருதயம் கலங்குது, நான் என்ன பண்றது? அதற்கான பதில் தான் இன்று தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்த போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவரால் நடத்தப்பட்டும் அவர் நமக்கு இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் ஏன் நம்முடைய இருதயம் கலங்குது தெரியுமா? இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதோட அந்த வசனம் முடியல. அதற்கு அடுத்துதான் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப எந்த ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, அந்த மனுஷனால் தான் எந்த சூழ்நிலை எப்படி மாறினாலும், யார் கைவிட்டாலும், மனிதர்கள் மாறினாலும், கடைசி காலத்து அடையாளங்கள், அநேக காரியங்கள் பயங்கரமாய் பயப்படுத்தும்படியாக நடந்தாலும், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ள, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசம் உள்ள தேவ பிள்ளை இருதயம் கலங்காது. என கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒழிந்து போகாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒழிந்து போகாது. அவ்வளவு பெரிய தேவனை நாம் நீங்களும் ஆராதிக்கிறோம். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபை. தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் வாக்கியம் பெற்றவர்கள். தேவர்களாகி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை விசுவாசிக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், அவர் நமக்கு தந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் சொன்ன வார்த்தையை அவரே செய்து முடிப்பார் என்று அவரை மட்டுமே நோக்கி பார்த்து நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை இன்னொரு மனுஷனால் செய்ய முடியாது. என கர்த்தர் அவருடைய வல்லமை வைத்துதான் நமக்கு வார்த்தையை தருகிறார். 100 வயதிலே
உனக்கு நான் பிள்ளையை தருவேன், ஆண் பிள்ளையை தருவேன், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடு என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதை கர்த்தரை செய்து முடித்தார். ஆபிரகாமின் சரீரம் செத்துதா இருந்தது, சாராளின் கர்ப்பம் செத்துதா இருந்தது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அவர் சர்வவல்லமை தேவன். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரை மட்டுமே விசுவாசித்து அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவரை பிரியப்படுத்தி வாழ்கிற தேவ பிள்ளையின் இருதயம் எந்த சூழ்நிலையும் கலங்காது. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம் கலங்கினதற்கான காரணம் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்காமல் மனுஷங்க மேல இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்து மேல நாம் விசுவாசம் வைத்து அதை நம்பினபடியால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஏமாந்து போனோம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தின இந்த வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் மட்டுமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டுமே விசுவாசம் உள்ள தேவர்களால் அவரையே சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவர் தந்த வார்த்தையை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். என்னை உயர்த்தி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி என்னிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். நிச்சயமா நம்முடைய இருதயம் கலங்காமல் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எந்த சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மிலே சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையான கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கிறிஸ்தாம இந்த வசனத்தை நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். அடுத்த உங்களை அழைக்கப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்